எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 41 நைட் 1 மெயின் ஈவெண்ட் மேட்சை WWE லாக் பண்ணிட்டாங்களாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ரெசில்மேனியாவை பொறுத்த வரைக்கும் நைட் 1 நைட் 2 2 நாள் நடக்க போகுது. அதில் 2 மெயின் ஈவெண்ட் மேட்சை WWE நடத்துவாங்க. அதில் ஒரு மெயின் ஈவெண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்குது. ஸோ இன்னொரு நாள் மெயின் ஈவெண்ட் மேட்ச் என்ன அப்படின்றத WWE ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ரெசில்மேனியாவை பொறுத்த வரைக்கும் நைட் 2 மெயின் ஈவெண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இதுதான் ரெசில்மேனியா நைட் 2 மெயின் ஈவெண்ட் மேட்சா இருந்துச்சு. நைட் 1 மெயின் ஈவெண்ட் மேட்ச் எது? ஜே ஊசோக்கு தருவாங்களா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வுமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்க்கு தருவாங்களா, இல்ல ரோமன் ரிங்ஸோட மேட்சா இருக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலி ரெசில்மேனியா நைட் 1 மெயின் ஈவெண்ட் மேட்சை வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் CM Punk வர்சஸ் செத் ராலன்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் WWE ரெசில்மேனியா நைட் 1 மெயின் ஈவெண்டா வந்து பாத்தீங்கன்னா நடத்த போறாங்க. ஸோ குறிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சுக்கான பில்டப் இந்த வாரம் மண்டே நைட் ரால பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டாங்க. குறிப்பாக இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் செத் ராலன்ஸ் வர்சஸ் CM Punkக்கான ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடந்திருக்கும். இந்த மேட்ச்சில் ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் உள்ள வந்து செத் ராலன்ஸை கழுத்தை பிடிச்சி இழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேஜுக்கு வெளில போட்டு அடிச்சிருப்பாரு. ஸோ அவர் வந்தது என்னமோ செத் ராலன்ஸை தூக்கி போட்டு அடிக்கணும் அப்படின்ற ஒரே மைண்ட் செட்டுக்காக தான் வந்தார். ஆனால் அவர் செத் ராலன்ஸை இழுத்து வெளியில் போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் செத்து வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ஸோ வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கூட வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள பால் ஹெய்மன் வந்து பார்த்தீங்கன்னா CM Punk தூக்கி விட்டு ஸோ அவருக்கு ஆறுதல் சொல்லும் போது சம காண்டாகிற ரோமன் ரிங்ஸ் உள்ள போயிட்டு CM Punkகையும் போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு ஸோ அவருக்கு ஒரு ஸ்பியரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போயிருப்பாரு. ஸோ இதன் மூலயமா அவங்க 3 பேருக்கு ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாயிடுச்சு. ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக நடந்துச்சுன்னா அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக இருந்திருக்கும். இதுவே இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக இருக்கும்போது இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டிப்புலேஷன் இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்னாலே எதை வேணாலும் எடுத்து அடிச்சிக்கலாம், நோ டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடியாது அப்படின்ற மாதிரி தான் இந்த மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க 3 பேருக்கும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா WWE ரெசில்மேனியா நைட் 1 மெயின் ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வைக்க போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ பால் ஹெய்மன் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸை விட்டு CM Punk கூட வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய ரூமர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நான் கடைசியாக போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஸ்டோரியில் தான் WWE இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் அடிச்சிருப்பாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தன்னை அடித்த செத் ராலன்ஸை ரிவெஞ்ச் எடுத்துக்காக அடிச்சிருப்பாரு. ஆனால் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் போயிட்டு CM Punk அடிச்சாரு அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போதைக்கு CM Punkை பொறுத்த வரைக்கும் CM Punkக்கும் பால் ஹெய்மனுக்குமான ஸோ அந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாண்டிங் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். பால் ஹெய்மன் கூப்பிட்டதுனால பிளட் லைனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா CM Punk வந்திருப்பாரு. ஸோ அதே சமயம் ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துட்டு CM Punk அடிச்சதை பார்த்து ஸோ பால் ஹெய்மனே கொஞ்சம் வெக்ஸ் ஆகி பார்க்குற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அந்த செக்மெண்ட்டில். ஸோ இப்போதைக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ ரெசில்மேனியா 41 மெயின் ஈவெண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் CM Punk வர்சஸ் செத்துக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான மேட்சாக தான் இருக்கும். ஆனால் இந்த மேட்சுக்குள்ள பால் ஹெய்மனோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். மேபி பால் ஹெய்மன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஸோ ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு சேரை கூட ஏதாவது ஒன்று கொடு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல பால் ஹெய்மன் ரோமன் ரிங்ஸுக்கு கொடுக்காம CM Punk கொடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி பிராக் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்ச்சில் அந்த சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பிராக்கும் கேட்பாரு, ரோமன் ரிங்ஸும் கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப்பை யாரு கொடுக்குறதுனே தெரியாமல் நடுவில் போட்டு போவார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் கிரியேட் ஆகும். CM Punk ரோமன் ரிங்ஸ் 2 பேரும் அந்த மேட்ச்சில் இருக்கும்போது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹெய்மன் வந்து பார்த்தீங்கன்னா ரோமனுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா CM Punkக்கு ஹெல்ப் பண்ணுவாரா
பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி ஃபைனலி ஸோ அந்த இடத்துல பால் ஹெய்மன் சிஎம் பங்குக்கு ஹெல்ப் பண்ணி ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹெய்மன் சிஎம் பங்கோடையே போயிடுவார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வர்சஸ் சிஎம் பங்குக்கான ரைவல்ரியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் 2 நாளாக நடக்க போது. ஸோ சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வர்சஸ் சிஎம் பங்குக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை கூட WWE வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போதைக்கு ரெசில்மேனியா 41 மெயின் ஈவென்ட் மேட்ச் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க் வர்சஸ் செத் ராலன்ஸ்க்கு நடக்க போது. இந்த மேட்ச்ல பால் ஹெய்மன் ரோமனுக்கு அகேன்ஸ்டா டர்ன் பண்ணி சிஎம் பங்குக்கு ஹெல்ப் பண்ணி அவர் சிஎம் பங்கோட அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிடுவாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎம் பங்கோட திரும்பவும் பால் ஹெய்மன் ஜாயின் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அடுத்தபடியா ஜான் சீனாவுக்கு தான் ரெசில்மேனியால வெற்றி அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸா இருக்கட்டும். ஸோ எல்லா ஸ்பெகுலேஷனும் ஜான் சீனாக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவரா போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில். ஸோ ரெஸ்லிங் அப்சர்வர் தேவ் மெல்சன் ஸோ ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்சை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜான் சீனா வின் பண்ண வைக்கிறதா தான் WWE பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஜான் சீனா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியால வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மேட்சோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு WWE பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா கோடி ரோட்ஸை பீட் பண்ணி 17 டைம் சாம்பியன் ஆவாரு அப்படின்ற மாதிரி தான் WWE இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல இது ஏதாவது சேஞ்சஸ் வருமா? ஸோ இந்த மேட்சோட ஸ்டோரி லைனை பொறுத்து ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்ட்டு தெரியல. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அக்டோபர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் மேட்சை ஜான் சீனா வின் பண்ணணும்னு சொல்லிட்டு WWE ஸ்கிரிப்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ரெசில்மேனியால இப்போதைக்கு ஜான் சீனா தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி 17 டைம் சாம்பியன் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேபி இந்த ஸ்டோரி லைன் மாறும்பொழுது இந்த ரிசல்ட் மாறலாம் அப்படின்ற மாதிரி ரெஸ்லிங் அப்சர்வர் தேவ் மெல்சன் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக 100% ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆக போகிறது உறுதி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் ரிசல்ட்டாக இருக்க போது. ஸோ எந்த விதமான சேஞ்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜான் சீனா கோடி ரோட்ஸை பீட் பண்ணி 17 டைம் சாம்பியன் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அதுக்கு அடுத்தபடியா பிரான்சன் ரீடை பொறுத்த வரைக்கும் எங்கடா ஒரு ஆளையே காணா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ ஒரு பக்கம் செத் ராலன்ஸை போட்டு போலன்னு பிறந்தாரு, ஒரு பக்கம் போட்டு அடிச்சாரு. ஸோ பயங்கரமா அவரை காமிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆளே காணாமல் போயிட்டாரு. ஸோ இப்போதைக்கு அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. பிரான்சன் ரீடை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அதனால தான் அவர் இவ்வளோ நாள் வரல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவரை ரொம்ப ஹைப்பாக காமிக்கும் போது ஸோ அவர் வெறித்தனமா டாமினேட்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் பிரான் ஸ்ட்ரோமன்லாம் அடிக்கிற மாதிரி WWE வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போனாங்க. திடீர்னு அந்த டைம்ல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு அவரோட இன்ஜுரி ஓரளவுக்கு ரெக்கவரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேபி ரெசில்மேனியாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் திரும்பவும் WWE வந்து ஸோ முன்ன மாதிரியே அவரை காமிப்பாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆனதுனால அவரை பெருசாக காமிக்காம விட்டுருவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயத்தை டீஸ் பண்ணியிருக்காரு. கோல்ட்பர்க் ரொம்ப மாதம் கழிச்சு ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் ஆனாரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வரப்போறேன். ஸோ அதை பற்றிலாம் டீட்டெயிலாக ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், கடைசி வீடியோவில். அதை போயிட்டு பாருங்க. குறிப்பாக கோல்ட்பர்க் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சர்வைவர் சீரிஸ் ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீகால் பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஃபர்ஸ்ட் சர்வைவர் சீரிஸில் கோல்ட்பர்க்கும் பிராக் லெஸ்னரும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டர்ன் வந்து ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 86 செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரை பீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த விஷயம் ரிப்பீட் ஆக போது நான் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மோர் டைம் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ கோல்ட்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. கோல்ட்பர்க் அவரோட கடைசி மேட்சுக்கான பில்டப் ஏற்றிட்டு இருக்காரு. ஸோ அந்த மேட்ச் மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கடைசியாக ஒரு முறை ஒரு மேட்ச் பண்ண போகிறேன், அந்த மேட்ச்ல இது நடக்கும் அப்படின்ற மாதிரி கோல்ட்பர்க் இப்போ அவரோட கடைசி மேட்சை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போதைக்கு கடந்த 3 வாரமாக யூரோப்பியன் டூர் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறாங்க. ஸோ அடுத்த வாரத்திலிருந்து யூரோப்பியன் டூர் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே US கண்ட்ரியில் எந்த டைம் போடுவாங்களோ ஸோ அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ குறிப்பாக அங்கே 3 மணிக்கு நடக்குதுன்னா 2 மணி நேரம் லேட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் கைக்கு போனதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஊரில் என்ன டைமிங்கில் ஓடுதோ அந்த டைமிங் தான் ஸோ லைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகும் அப்படின்ற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்களா. ஸோ நம்ம எப்படி சவுதி அரேபியாவில் மேட்ச் பார்க்கும்போது காலையில் மேட்ச் நடக்காமல் நைட்டு நடக்குமோ அந்த மாதிரி US எல்லா கண்ட்ரியும் சரி ஸோ இந்த ஊரில் 3 மணிக்கு ஷோனா அதே 3 மணிக்கு தான் எல்லா ஊர்லேயும் லைவ் ஓடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் டூரோட அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பற்றின அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ USல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமை பொறுத்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கை மாற்றுவாங்க. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் கைக்கு போனதோட ஸோ ஒருவேளை இந்தியாவில் இன்னைக்கு மேட்ச் நடக்குதுன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா USல நைட்டுனா
அந்த டைம் தான் அவங்களுக்கு லைவ் ஓடும் அப்படின்ற மாதிரி இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நாங்கள் வந்து டேப் பண்ண ஷோலாம் போட மாட்டோம், லைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி லைவாக ஸ்ட்ரீம் பண்ணும்போது நம்ம நிறைய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க முன்னாடியே நடத்துவாங்க, அதை டேப் பண்ண மாதிரி நமக்கு காமிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் ஏற்படும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவாக சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா WWE இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் மாதத்துல இருந்து அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஷின்ஸ்கே நாகமோராவை பொறுத்த வரைக்கும் WWE ஃபயர் பண்ண போகிறாங்க. அவரோட WWE கான்ட்ராக்ட் முடிய போது அவர் WWE விட்டு வெளில போக போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ரூமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அதே சமயம் ஷின்ஸ்கே நாகமோராவை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க. ஷின்ஸ்கே நாகமோரா ஒஸ்ட் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷின்ஸ்கே நாகமோராவை தப்பு இல்லை. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ண ட்ரிபிள் ஹெச் மேலே தான் தப்பு. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வரும்போது அவ்வளோ ஹைப்பாக கூப்பிட்டு வந்தாங்க. குறிப்பாக அந்த கோவிட் டைம்லலாம் ஸோ WWE எதிர்பார்த்த பெரிய பெரிய ரெஸ்லர் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ அவர் ஒரு ஜப்பான் ரெஸ்லராக இருந்து ஸோ அங்கே WWE பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்லேயே தங்கி இருந்து எல்லா வாரம் ராலியும் ஸ்மாக் டவுன்லேயும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டவர் தான் ஷின்ஸ்கே நாகமோரா. ஸோ ரெஸ்லிங் மேலே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோ தீரா பாசம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு ரெஸ்லராக ஷின்ஸ்கே நாகமோரா இருந்திருப்பாரு. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட WWE கான்ட்ராக்ட் முடிய போது அவர் WWE விட்டு வெளில போக போறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லரை WWE வெளில விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு அவரோட WWE கான்ட்ராக்ட் முடிய போது ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணல. ஸோ அதனால தான் அவரோட US சாம்பியனை லாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ ஷின்ஸ்கே நாகமோரா மாதிரியான ரெஸ்லரை WWE வெளில விடக்கூடாது அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ ஷின்ஸ்கே நாகமோரா அவரோட WWE கான்ட்ராக்டை திரும்பவும் ரீசைன் பண்ணுவாரா இல்லை அவர் WWE விட்டு போயிடுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ ஷின்ஸ்கே நாகமோரா WWE விட்டு வெளில போனால் அவர் எடுக்கிறதுக்கு ஸோ எல்லா கம்பெனியும் போட்டிட்டு வருவாங்க. ஸோ NJPWலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு WWE விட்டு வெளில வருவார் அப்படின்ற மாதிரி தான் காத்துட்டு இருக்காங்க. ஸோ AEWலாம் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு போய் காமிப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஷின்ஸ்கே நாகமோரா ஸோ WWE விட்டு போவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ஷின்ஸ்கே நாகமோரா WWE திரும்ப ரீசைனிங் பண்ணுவாரா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை த ராக் வர்சஸ் ஜான் சீனா மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக ஜான் சீனாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஹீல் டர்ன் பண்ணாரு, ராக்கோட ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்டேபிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ அதுக்குள்ளே எப்படி ராக் வர்சஸ் ஜான் சீனா மேட்ச் நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஜான் சீனா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் டூர் ஸோ அவரோட இந்த லாஸ்ட் ரன்னில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா த ராக்கோட லாஸ்ட்டாக ஒரு மேட்ச் பண்ண போறாரு. குறிப்பா சோ ஒன் மோர் டைம் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆல்ரெடி த ராக்குக்கும் ஜான் சீனாவுக்கும் 2 மேட்ச் நடந்திருக்கு. ஸோ ரெசில்மேனியா 28, 29 அப்படின்னு சொல்லிட்டு 2 மேட்ச் நடந்திருக்கு. 2 மேட்ச்லயுமே ஆளுக்கு ஒரு மேட்ச் அப்படின்ற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் த ராக்கோட மேட்ச் இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம்ல நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேபி இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமை பொறுத்த வரைக்கும் 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ ரெசில்மேனியா மாதிரி நைட் 1 நைட் 2 அப்படின்ற மாதிரி 2 நாளாக நடக்க போகுது. ஸோ அதனால இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமை வேற லெவல் WWE காமிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமை பொறுத்த வரைக்கும் கோல்ட்பர்கோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் இருக்கும். இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் ஸோ CM Punk சாம்பியன் கூட ஆகலாம், ரோமன் ரிங்ஸோட மோதலாம் அப்படின்ற மாதிரி சம்மர் ஸ்லாமை நோக்கி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் த ராக் வர்சஸ் ஜான் சீனாவோட மேட்ச் சம்மர் ஸ்லாமில் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. மேபி அவங்க 2 பேரும் ஒரு டாக் டீம் மேட்சாக கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராக் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் மேட்ச் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேபி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஏன்னா அவர் ரெசில்மேனியால மேட்ச் பண்ணுறதா இருந்துச்சு, ஆனால் ரெசில்மேனியால மேட்ச் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதனால சம்மர் ஸ்லாமை ஹைப் ஏற்றுறதுக்காக த ராக் சம்மர் ஸ்லாமில் மேட்ச் பண்ணலாம். ஒருவேளை ஜான் சீனா ஹீலா மாறி சாம்பியன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திரும்பவும் ஒரு ஃபேஸாகவே மாறிட்டு WWE விட்டு போகிற மாதிரி கூட WWE வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. இப்போதைக்கு சம்மர் ஸ்லாமை பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா வர்சஸ் த ராக்கோட மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. மேபி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்சாக கூட மாறலாம், இல்லை இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திரும்ப ஒரு முறை ஜான் சீனா வர்சஸ் த ராக்கோட மேட்சை நீங்கள் பார்க்க ஆர்வமாக இருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஹீல் ஜான் சீனாவோட மெர்ச்சன்டைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா WWE இப்போ வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக ஜான் சீனா WWEக்கு திரும்ப வரும்போது ஸோ அவர் எந்த மாதிரியான கேரக்டரில் இருப்பார், அவர் எந்த மாதிரி தீம் மியூசிக்கில் வரப்போறாரு அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஜான் சீனாவோட புது மெர்ச்சன்டைஸ் டிஷர்ட் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு புல் டாக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாகோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. ஸோ ஜான் சீனாவோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரொமோ கட் பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம்
அப்படின்லாம் தெரியல. ஸோ இப்போதைக்கு அவரோட மெர்ச்சன்டைஸை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கு. ஃபைனலி ஜான் சீனா இந்த டிஷர்ட்டில் ஏதாவது ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு அவர் ஹீலா வந்து எப்படி ப்ரோமோ கட் பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ஸோ ஜான் சீனாவோட இந்த புது மெர்ச்சன்டைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.